வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 29/11/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் என்ற கச்சிறையை அறைக்குள் வைத்து கதவடைத்து பூட்டி வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசிதீர்க்க பால், நெய், தேங்காய் பல வகைகள் படைத்தேன். ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க: எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போரது ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று இந்த 2 கவிதை சாமிஜி கொடுத்திருக்காங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சாமிஜி சொல்றாங்க: இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல். சாமிஜி பக்தி மார்க்கத்தில் சிறு பிராயத்தில் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயத்தை அவர் தூய்மை செய்து கொண்டு இறைவனை வணங்கி வந்த காலம் அந்த இளமை பருவம். பக்தி மார்க்கம் என்பது உண்மை உணர்ந்த மகான்கள் ஒரு 7 விதமான சம்பத்துக்கல்ல உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடற்பழிவு, சுகம், செல்வம் என்ற இந்த 7 சம்பத்துக்கள் ஒரு 16 அடிப்படை காரணங்களால கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற இந்த 16 காரணங்களால இந்த 7 சம்பத்துக்கள்ல மக்களுக்கு மாற்றங்கள் இருக்கிறது என்பதை இறை உணர்ந்ததற்கு பிறகு சாமிஜி முழுமையாக அதை உணர்றாங்க. அப்போ அதற்காக பக்தி மார்க்கத்தை தோற்றுவித்தாக உண்மை உணர்ந்த மகான்கள், இறை உணர்ந்த மகான்கள். அப்போ மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற அடிப்படையில் ஒரு உருவம், தகடு, அதற்கான மந்திர உச்சாடனம், இந்த 7 விதமான சம்பத்துக்கல்ல குழந்தை பிராயத்தில் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து அந்த பருவமடைகிற வரையிலும் அவர்கள் ஒரு முழுமை பெற வேண்டும். பேசிக் கல்வி மாதிரி ஒரு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th +2 படிக்கிற மாதிரி அந்த பேசிக் கல்வி அந்த பக்தி மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ளணுங்க. இந்த 7 சம்பத்துக்கல்ல நிறைவு பெற்று அந்த பருவமடைந்த பெண்களும் 14 வயது நிரம்பிய ஆண்களும் அடுத்ததாக இந்த சிந்தித்து இறைவனை உணர்ந்து அந்த நிலைக்கு இறையொத்த தன்மைக்கு மாறி நாம் வாடும்போது தான் நாம் முழுமை பெற முடியும். உயர்கல்வி மாதிரி உயர்வான தொழிற்கல்வி படிக்கிறோம், மொழிவழி கல்விகள் படிக்கிறோம், கணிதத்தில் அதில் வல்லுநராக நாம் முயற்சி செய்கிறோம், மொழியில் முயற்சி செய்கிறோம். இப்போ இதுபோல் நாம் நம்முடைய அந்த பக்தி மார்க்கம் என்பது நம்மை நாம முழுமைப்படுத்தி கொள்வதற்காக, ஒரு சம்பத்துக்கல்ல நிறைவு பெறுவதற்காக என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ அடுத்ததாக நாம ஞான மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி மனவளக்கலை மூலமாக சாமிஜி இந்த 4 விதமான எளிய முறை பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த இளமை பிராயத்தில் ஒழுக்க பழக்கத்துக்கான அறிவாட்சி தரத்துக்கான அந்த கல்வியையும் அதே போல எளிய முறையிலான அந்த உடல் முழுமையான வளர்ச்சி பெறுவதற்கான உடற்பயிற்சியையும் கற்று பயன்பெற்று வருவோமேயானால் அந்த பருவமடைந்த பெண்களுக்கும் 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் அந்த உயிர் சக்தியினுடைய உயிர்நல பயிற்சியையும் திணிவு செய்வதற்காக மனதிற்கான தியான பயிற்சியையும் அறிவாட்சி தளத்திற்கான உயர்வான தற்சோதனை பயிற்சியையும் பெறும்போதுதான் அவங்க தன்னை முழுமைப்படுத்தி கொண்டு அந்த இறைநிலையே நாம இருக்கிறோம். இறைநிலையே தான் அனைத்துமாக ஜடப்பொருட்களாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை
சிந்தித்து நாம அனைத்தும் இறைவன், நாமே இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும். சுவாமிஜி நாட்காட்டி வருகையில் என்ன சொல்றாங்க? இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல். அந்த உருவங்களாக நாம வணங்குவதை விட அதை தாண்டி ஒரு படி நாம அந்த இறைநிலையாகவே மாறி நின்று அந்த சிந்தனையோடு நாம் வாழும்போது நாமும் அன்பும் கருணையுமாக வாழலாம். எல்லாரோடும் ஒரு அன்பும் கருணையுமாக நாம் ஒரு இலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த இறை பணியை சிறப்பாக செய்ய முடியும். நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழலாம். தன்னை பற்றி அறிந்து கொள்ளலாம், தன் குறை உணரலாம், திருத்தம்பட வழிவகுக்கலாம், வகுத்த வழி வாழ்ந்து காட்டலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.